வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சிவகாசி சிவன். இந்த ஒரு அற்புதமான சிந்தனை பதிவு. ஒரு முனிவர் தன்னுடைய சீடங்களோட திருவழியாக யாசகம் கேட்டு ஒவ்வொரு வீடாக போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பசுமாடு கட்டி கிடக்கு. அந்த வீட்டில் யாசகம் கேட்கலான்னு சொல்லி அந்த வீட்டில் போகிறாங்க. போய் கேட்குறாங்க. அந்த வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே ஆள் ரொம்ப மெலிஞ்சு அவங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இந்த முனிவர் கேட்காரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வெளியே ஒரு பசுமாடு கட்டி கிடக்கு பார்த்தீங்களா, அது கொடுக்குற பாலை வச்சு தான், அதை விற்று தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கு, எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. தன்னுடைய சீடன் ஒருத்தனை கூப்பிட்டீங்க, வா அந்த பசுமாடை அவுத்து விட்டுரு, அது ஓடட்டும் அப்படிங்காரு. சீடனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா, அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான், நீங்கள் அதை அவுத்து விட சொன்னால் நியாயமா அப்படின்னு சொன்னோடனே, சொன்னதை மட்டும் செய் போ அப்படின்னோடனே அவன் அவுத்து விட்டுருதான். பசுமாடு ஓடிடுது. பசுமாடு காணாமல் போயிடுது. ஒரு 4 வருஷம் கழித்து மீண்டும் அதே பாதையில் வராங்க. அந்த இடத்துல இருந்த அந்த குடிசை வீடு இல்லை. அந்த இடத்துல ஒரு பங்களா இருக்குது. இதை பார்த்தவன சீடன் சொல்கிறான், ஐயா, இங்கே ஒரு குடிசை வீடு இருந்தாங்களே, அவங்கள காணோம், ஒரு வேளை வறுமையில் அந்த குடிசையும் விற்றுட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோடனே அவர் இன்னொரு சீடனை கூப்பிட்டு, அந்த பங்களா வீட்டில் யாருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படிங்காரு. இந்த சீடன் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அப்போ இருந்த அந்த 5 பேர் நல்ல வசதி வாய்ப்போடு அங்கே இருக்காங்க. ஐயா, இங்கிறத குடிசை விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சீடன் தெரியாத மாதிரி கேட்காரு. இந்த குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்தார். அவர் வந்துட்டு போன பிறகு எங்களுடைய பசுமாடை காணாமல் போயிடுச்சு, எங்களுக்கு வேறு வழி தெரியல, 5 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம், இப்போ நல்ல செல்வ செழிப்போடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சீடன்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு முனிவர்கிட்ட அவர் மகிழ்ச்சியாக சொன்னாராம் அந்த சீடன். இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, கெட்டி போட்ட அந்த பசுமாடுங்கிறது நாம் ஒரு சைக்கிளை ஸ்டாண்டை போட்டு சைக்கிளை ஓட்டுற மாதிரி அந்த இடத்துலையே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா, குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்படி ஸ்டாண்டை எடுத்த உடனும் சைக்கிளை மிதிக்கணும். மிதிக்கும் போது பாதைகள் தெரியும், அந்த நிறைய பாதைகள் தெரியும், நிறைய வழிகள் தெரியும், அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியும். அப்போ வாய்ப்பை தேடி நாம் தான் போகணும். நம்மளை தேடி எந்த வாய்ப்பு வராது. வாய்ப்பை தேடி நாம் போகும்போது நமக்கான விஷயங்களை, நமக்கான செல்வத்தை இந்த பூமி நம்ம கொடுக்குது. இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை மிக அற்புதமாக சொல்வார். இளமண் ரசை இருப்பாரை காணின் நிலமனும் நல்லால் நகும். இந்த பூமி பெண் நம்மளை பார்த்து நக்கலாக சிரிப்பானா. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து இந்த பூமி சிரிப்பானா. ஏன், எனக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் நான் வச்சுருக்கேன், நீ தான் வெளியே வரணும், நீ வெளியே வந்தால் தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத சூட்சமாக இந்த பூமி பெண் நமக்கு சொல்கிறா, உணர்த்துறா. நாமளும் நிறைய வாய்ப்புகளை தேடி போவோம், நல்ல வாய்ப்புகளை தேடி போவோம், முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே.